2018 மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் 2023 படிதான் சார் ஒரு பள்ளி நடக்கணும். அந்த பள்ளி நடத்தணும்னு சொன்னா அந்த பள்ளிக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் ஏஜென்சிக்கு தான் சார் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த எஜுகேஷனல் ஏஜென்சி தான் சார் நடத்தணும். இந்த சட்டத்தின்படி நடக்கான்னு பாதுகாக்க வேண்டிய அதை பார்த்து பிள்ளையோட நலனை கவனிக்க வேண்டிய அதிகாரி தான் சார் டிஇஓ தனியார் பள்ளிகள். ஆனா இவர் வந்து உடந்தையா செயல்படுறாரு சார். கட்டட உரிமையாளர்கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு லீஸ் டீடு இருக்கணும் சார், அவங்களோட அனுமதி இருக்கணும். இதுவரைக்கும் இந்த அனுமதி எங்க கிடையாது சார். அனுமதி இல்லாத கட்டடம். அடுத்து வந்து கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு 93 பிள்ளைங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி ஒரு சம்பத் கமிட்டி, நீதியரசர் சம்பத் கமிட்டி அமைச்சிச்சு. அந்த கமிட்டி படி வந்து 4 விதமான சர்டிபிகேட் இருக்கணும் சார். இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னு சொல்லணும். இந்த பில்டிங்க்கு வந்து தாசில்தார் வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும். சானிட்டரி வந்து இந்த பில்டிங்க்கு சானிட்டரி இருக்குன்னு சொல்லணும். ஃபயர் சர்வீஸ் வந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லணும். இந்த 4 சர்டிபிகேட் இல்லாம ஒரு நாள் கூட இயங்கக்கூடாதுங்கிறது தான் சார் ரூல். இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த 4 சர்டிபிகேட்டுமே கிடையாது சார். 4 சர்டிபிகேட் இல்லாம நடக்கிற பள்ளியில வந்து டிஇஓ சில ஆதாயங்களுக்காக பிள்ளைகளை உட்கார வைக்கணும், உட்கார வச்சு இதன் மூலம் ஆக்கிரமிப்பு நடத்தணும்னு நினைக்கிறார் சார். அந்த பிள்ளையோட உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டா அதுக்கு யார் சார் பொறுப்பேற்பா? கல்வித்துறை பொறுப்பேற்குமா சார்? அந்த இடத்தோட ஓனர்கிட்ட கேட்க முடியுமா? ஓனர் வந்து கோர்ட்ல தடை உத்தரவு வாங்கி வச்சிருக்காங்க. தடை உத்தரவு வாங்கி வச்சதுக்கு பிறகு அந்த பில்டிங் வந்து உட்கார வைக்கிறதுக்கு முடியும்னு சொல்றாரு சார் இவர். அதோட கூட ஒரு பில்டிங்ல வந்து ஒரு ஸ்கூல் நடக்கணும்னா ஸ்கூலுக்கு ரெகக்னைசேஷன் வேணும் சார். நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் போய் எல்லா ஸ்கூலையுமே விசிட் பண்ணி ரெகக்னைசேஷன் இல்லாத ஸ்கூலை மூட உத்தரவிட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் 3 நாளைக்கு முன்னால கலெக்டர் போய் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி 50 ஸ்கூலை மூடி இருக்காரு சார். பட் இங்க ரெகக்னைசேஷன் முடிஞ்ச 4 வருஷம் ஆச்சு சார். 4 வருஷமா ரெகக்னைசேஷன் இல்லாம ஸ்கூல் நடக்குது. பிள்ளைங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தா செல்லுமா சார்? அப்ப பிள்ளைகளோட லைஃப்ல விளையாடுறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி செய்யறாருன்னா இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. ஆட்சி தான் சார் மாறிச்சு, ஆனா அதிகாரிகள் மாறல. அதிகாரி இதே மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு அதே மாதிரி தான் செயல்படுறாரு. இவரோட பிள்ளைக்கோட கல்யாணத்தோட செலவு மொத்த செலவை அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஏத்துக்கிட்டாங்களா சார்? ராஜா கிளைமேக்ஸ் ஒருத்தர் ஏத்துக்கிட்டாரமா பிள்ளையோட மகனோட கல்யாண செலவு போறான். 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு சார். லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராப்பர்ட்டியை அதை வந்து அப்படியே வந்து அபகரிக்கிறதுக்கு இவர் வந்து உறுதுணையா நிற்கிறார் சார். இது சட்டப்படி குற்றம் சார். நான் சொல்றேன் சாதாரண என்கிட்ட இருக்கு சார். விசாரணை கூப்பிட சொல்ல நான் காமிக்கிறேன் சார். சண்முகவேல், சண்முகவேல் டிஇஓ சார். டிஇஓ தனியார் பள்ளிகள் சார். இவர் தான் சார் பார்க்கணும். பிள்ளைகளோட நலனை பார்க்கறதுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க சார். ஆனா இவர் ஒரு வெறும் 15 லட்சம் ரூபாய்க்காக பிள்ளையோட நலனை முற்றிலும் புறக்கணிச்சு எந்த விதமான சான்றிதழ் இல்லாம மிக முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு லீஸ் டாக்குமெண்ட் இருக்கணும் சார். இங்க பள்ளி நடத்துறதுக்கு அந்த இடத்தோட உரிமையாளர் வந்து ஒரு சான்றிதழ், ஒரு இது கொடுக்கணும், ஒரு ரெஜிஸ்டர்ட் டீடு. அந்த ரெஜிஸ்டர் இன்னும் இல்ல சார். அது இல்லாம ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கணும் சார். பிள்ளைகளுக்கு அப்பதான் சர்டிபிகேட் செல்லும் சார். அடுத்து ஒரு ரெஜிஸ்டர், ஒரு ரெகக்னைசேஷன் வந்து ஒரு எஜுகேஷனல் ஏஜென்சி கொடுத்திருக்காங்க. அந்த ஏஜென்சி தான் சார் நடத்தணும். அந்த ஏஜென்சி இல்லாம ஒரு தனிநபர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு சார். அவருக்கு இவர் பணத்தை வாங்கிட்டு ஒரு பள்ளிக்கு வந்து எம்இஸ்னு ஒரு நம்பர் இருக்கும் சார். அந்த எம்இஸ் நம்பர் வந்து அந்த எஜுகேஷனல் ஏஜென்சி கொடுக்கறது சார். 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்த எம்இஸ் நம்பர் வந்து அவங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்காரு சார். அந்த ஓடிபி எனக்கு தான் சார் வரும். நான் ஓடிபியே கொடுக்கல, ஓடிபியே வாங்காம மாத்தி கொடுத்துருக்காரு சார். ஒரு யூடைஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு சார் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். அந்த யூடைஸ் நம்பரையும் அந்த காசை வாங்கிட்டு மாத்தி கொடுத்துருக்காரு சார். இது வந்து சட்ட விரோதம் சார். இந்த மாதிரி சட்டவிரோதமா பள்ளி நடக்கக்கூடாது. மாணவர்களோட நலன், எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படும் சார். ஆட்சி தான் சார் மாறுச்சு. ஆனா இவர் வந்து பண்றது வந்து சுத்தமான ஒரு லஞ்சம் வாங்கிட்டு சட்டத்தை மதிக்காம அந்த தனியார் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டம் 2018, தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் 2023 முற்றிலும் விரோதமா செயல்படுறாரு சார். சிவில் கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு சார். ஹைகோர்ட் சொல்லிடுச்சு சார். சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு சார். எல்லாமே வந்து ஆனா எஜுகேஷனல் ஏஜென்சி ஒரு கேஸ் கூட போடல சார். எஜுகேஷனல் ஏஜென்சி போடவே இல்லை. நாங்க வந்து இன்னும் வந்து அதிகாரிகள் செய்வாங்கன்னு தான் நம்புறோம். ஆனா இவங்க வந்து ஒரு தனியார் பள்ளி, தனியாரோட இடத்துல தனியார் இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்ட கேஸை வந்து காரணமா சொல்லிட்டு கேஸ் இருக்குன்னு சொல்லி எஜுகேஷன் ஏஜென்சி வந்து எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறாங்க சார். இப்பயும் உங்கள்கிட்ட சொல்லிருப்பாங்க கேஸ் இருக்குன்னு சொல்லி. எஜுகேஷன் ஏஜென்சி எந்த கேஸுமே போடல சார். எஜுகேஷனல் ஏஜென்சி எஜுகேஷனல் கல்வித்துறை தான் செய்யணும் நாங்க சொல்றோம். கல்வித்துறையோட இதுல வந்து வேற எந்த கோர்ட்டும் தலையிட முடியாது. கல்வித்துறை அதிகாரிகள் தான் தலையிடணும். இது அந்த சட்டத்தில் தெளிவா இருக்குது. அந்த சட்டத்தில் 51வது பிரிவுல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அதன்படி இவர் தான் செய்யணும். இவர் செய்யாம வேணும்னே வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொல்றாரு. கோர்ட்ல எந்த கேஸுமே எஜுகேஷனல் ஏஜென்சி போடல சார். இன்னைக்கு பத்திரிகையாளர் எல்லாரும் முன்னாடி சொல்ற எந்த இதுலுமே போடல. நீங்க தான் சார் இந்த ஒரு பெரிய ஸ்கேம் சார். இது நாட் ஒன்லி இங்க இப்படி மட்டும் கிடையாது சார்.
பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து 15 வருஷமா ரெகக்னேஷன் கிடையாது சார். அந்த ஸ்கூலுக்கு இவர் வந்து 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்கார் சார். 15 வருஷமா வந்து 4000 பிள்ளைங்க படிக்கிறாங்க சார் அந்த ஸ்கூல்ல. 15 வருஷமா ரெகக்னேஷனே கிடையாது. எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு இவர் வந்து அதை அலோவ் பண்றாரு சார். அப்ப எப்படி சார் 15 வருஷம் பிள்ளைய படிக்கிற சான்றிதழ் வந்து எப்படி செல்லுபடி ஆகும்? இதை பாக்குறதுக்குன்னு ஒருத்தர் வந்து போட்டா அவரே வந்து வெளியே பயிர மெஞ்சா என்ன சார் பண்ண முடியும்? இது வந்து ஆட்சி மாறிச்சு சார். இது வந்து அதிக ஆளுகை செய்யறவங்களோட கவனத்துக்கு போகணும். பிளஸ் நீங்க தான் சார் இதை வந்து கொண்டுட்டு போகணும். பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும், பிள்ளைகளோட நலன் பாதிக்கப்படும், பிள்ளைகளோட உயிருக்கு ஆபத்து. இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்து கொடுத்திருக்காரு சார், பிள்ளைகளோட உயிருக்கு ஆபத்து. இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த பில்டிங்க்கு சார் ஒன்றும் கரண்டே வாங்கல சார். கரண்ட்டை திருடி கொண்டு வர்றாங்க சார். அது ரொம்ப ஆபத்தான முறையில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு இது கொடுத்துட்டாங்க சார், ஆய்வு அறிக்கையும். அதன்படி இப்ப செய்ய மாட்டாங்க சார். கரண்ட் இல்லாத பில்டிங் திருட்டு கரண்ட்டை கொண்டுட்டு வந்து அது ஆபத்து ஏற்படும் விதத்துல இருக்கு, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்ன பிறகும் அங்க நடத்தலாம்னு சொல்லி ஒரு டிஓ சொல்றாருன்னா எனக்கு புரியவே இல்லை சார். அப்ப பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாமா? லஞ்சம் வாங்கிட்டு என்ன வேணா? இவரோட பிள்ளை கல்யாணம் சார், மகன் கல்யாணம்னு சொல்றாரு சார். மகன் கல்யாணத்துக்கு காசு வாங்கிட்டு இருக்கிற பிள்ளையோட நலனை பூரா வந்து கெடுத்தாருன்னா இது மிகப்பெரிய அநியாயம் சார். இந்த ஆட்சி வந்து சட்டத்தின் ஆட்சியா இருக்கணும் சார். ஒரு நாட்டில் நடக்கிறது ஒரு சொத்து உரிமைங்கிறது வந்து அவங்களோட அடிப்படை உரிமை சார். அரசியல் சட்டம் கொடுத்த உரிமை. அந்த அரசியல் சட்டம் கொடுத்த உரிமையை வெறும் 15 லட்சம் ரூபாய்க்காக ஒரு டிஓ வந்து மீறுறாரு, அந்த சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறாருன்னா அதை தடுத்து நிறுத்தணும் சார். இது ஆட்சியாளர்களோட கவனத்துக்கு போகட்டும் சார், அதிகாரிகளோட கவனத்துக்கு போகட்டும் சார். போய் இதுல வந்து அவங்க பக்கம் ஒரு சான்றிதழாவது காமிக்கட்டும் சார். இவர் எந்த சான்றிதழுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன் சார். பள்ளி நடத்துறதுக்கு அவசியமான ஒரு சான்றிதழ் கூட கிடையாது சார். ஆனா இவர் இருக்கு, பெண்டிங்ல இருக்குங்கிறாரு. ஒன்ன கூட காமிங்கன்னா காமிக்க மாட்டாரு சார். 2 வருஷமா காமிக்க மாட்டாரு. 2 வருஷம் காமிக்க மாட்டாரு சார். 2 வருஷம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இவர் வந்து அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு எம்இஸை மாத்தி கொடுத்து முறைகேடா பள்ளி நடக்கிறதுக்கும், அப்ரூவல் இல்லாத ஒரு ஏஜென்சி வந்து பள்ளியை நடத்தி சான்றிதழ்லாம் மாணவர்களோட சான்றிதழ் நாளைக்கு அவங்க வெளிநாட்டுக்கு போறாங்களோ, பாஸ்போர்ட் வாங்குறாங்களோ, மிலிட்டரியில சேர்றாங்களோ, பெரிய வேலைக்கு சேர்ந்தோம்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் சார். அப்ப அந்த நெட்ல வந்து இந்த பேரே இருக்காது சார். ஸ்கூலோட ரெகக்னேஷன் 4 வருஷம் நடந்துட்டு இருக்கு சார். எந்த சான்றிதழும் இல்லாம ஒரு நாள் கூட உட்கார கூடாதுங்கிறது வந்து விதி. ஆனா 4 வருஷம் நடந்துட்டு இருக்கு. பிள்ளைகளோட உயிருக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட அந்த 15 வருஷம் இவர் வருவாரா சார்? டிஓ வருவாரா? நான் பொறுப்பே இருக்கேன்னு சொல்லுவாரா? எழுதி கொடுக்க சொல்லுங்க சார். பிள்ளையோட உயிர் முக்கியம் சார். உயிரை காப்பாற்றணும் சார். லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணாடே பைக் ஓட்டக்கூடாது. செல்வமணவர் நான் தான் சார் இந்த ஸ்கூலோட தாளாளர். இந்த ஸ்கூலை நிர்வகிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட எஜுகேஷனல் ஏஜென்சி வந்து பெனடிக்ட் மிஷன் சார். அந்த பெனடிக்ட் மிஷன் வந்து நியமிக்கப்பட்ட தாளாளர் நான் தான் சார். நான் தான் சார் எல்லாமே இது பண்ணணும், எல்லாத்தையும் நான் தான் சார் நடத்தணும். என்னை வந்து அடியாட்களை வச்சு மிரட்டி என்னை வந்து பண்ண விடாம செஞ்சுட்டு டிஓ எல்லாத்தையும் சட்டவிரோதமா மாற்றி கொடுத்து இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறார் சார். இது முற்றிலும் சட்டவிரோதம் சார். இது வந்து தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும், தமிழக கல்வி அமைச்சர் கவனத்துக்கு போகணும், பெரிய அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும். லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரணை நடத்தணும் சார். இவர் மேல விசாரணை நடத்தட்டும். இவர் மேல உள்ள எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு சார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தட்டும். 15 வருஷமா ஒரு ஸ்கூல ரெகக்னைசேஷன் இல்லாம 4000 பிள்ளைகளோட இந்த தேனி மாவட்டத்தை நடத்திட்டு இருக்காரு சார். அவரு அதுக்கு சப்போர்ட் ஆயிருக்கிறாரு. அதுக்கு நான் எல்லா ஆதாரத்தையும் தர்றேன். இவர் கடந்த மாதம் மட்டும் வாங்கின லஞ்சத்தோட லிஸ்ட் நான் தர்றேன் சார். இப்ப இந்த டிஇடி பரிசை நடந்துச்சு சார். ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் பரிசை ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் லஞ்சம் வாங்கியிருக்காரு சார். அதே மாதிரி இந்த சிபிஎஸ்சிக்கு வந்து என்ஓசி கேட்கறாங்களா சார், ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 3 லட்சம் ரூபாய் சார். இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா சார்? எல்லாம் அந்த ஸ்கூல் காரங்க சொல்ல சொல்றேன் சார். எழுதி கொடுத்துருக்காங்க சார். நேர்லயே சாட்சியோட நான் நிரூபிக்கிறேன் சார். இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். இப்படிப்பட்ட ஒரு ஊழல் அதிகாரி இருக்கவே கூடாது சார். லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணாடே பைக் ஓட்டக்கூடாது. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அனுமதியற்ற ஸ்கூலை மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கை எடு. அனுமதி இல்லாத ஸ்கூலை இழுத்து மூடு. அனுமதிக்காதே. எந்த சான்றிதழும் இல்லாத பெனடிக்ட் ஸ்கூலை ஆய்வு செய். மாவட்ட நிர்வாகமே ஆய்வு செய். பெனடிக்ட் ஸ்கூலை அனுமதியற்று நடத்துவதால் அனுமதியை பரிசோதி. மாவட்ட நிர்வாகமே கல்வி நிர்வாகமே நடவடிக்கை எடு.
நடவடிக்கை 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 கல்வித்துறையே நடவடிக்கை கல்வித்துறைய நடவடிக்கை ஆட்சி மாறியது ஆட்சி மாறியது காட்சிகள் மாறவில்லை ஆட்சிகள் மாறவில்லை ஆட்சி மாறியது ஆட்சி மாறியது காட்சிகள் மாறவில்லை ஆட்சிகள் மாறவில்லை மூணு ரூம் இருந்தா சார் இல்ல சார் அது மட்டும் இல்ல அது பொசிஷன் அங்கேயிருந்து கிளாஸ் கூட நடத்தணும் இந்த பொசிஷனை விட்டு அங்க போய் ஃபுல்லா அங்க போய் வெளியே சட்டத்தின்படி நடக்குது சார். அங்கிட்டு போங்க. அப்படி ஒரு நடத்தலாம் இல்ல சார். ஒரு சின்ன ஒரு சார் செக்ஷன் 51 என்ன சொல்லுதுன்னா அப்படி நடத்தலன்னு டிஓ கண்டுபிடிச்சாருன்னா உடனே 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போடணும் இருக்கு சார். ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 ரூபாய் ஃபைன் போடணும் இருக்கு. யாருக்கு போடுவீங்க நீங்க? இந்த விதியாவது நீங்க கடைபிடிக்கணும்ல. அப்ப சட்டப்படி மட்டும் நடத்த சொல்லுங்க சார். அதுக்கு தானே சார் நீங்க இருக்கிறீங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதோ ஒழுங்குபடுத்தும் சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது மாணவர்களோட நலனுக்கும் பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து டிஓக்கு இருக்குது. அந்த சட்டப்படி மட்டும் நடத்த சொல்லுங்க. என்னென்ன சான்றிதழ் வேணுங்கிறத சொல்லிருங்க. கோர்ட் வந்து எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லவே கிடையாது சார். நீங்களா ஒரு அர்த்தத்தை உருவாக்குறீங்க. கோர்ட் ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லல. சிஓஏ செயல்படலாம்னா பள்ளிக்கூடம் நடத்தா வேற என்ன பண்ணுவாங்க? படிங்க சார். அதை படிச்சு பாருங்க. எங்க இடத்துலயுமே சொல்லல சார். மீன்ஸ் எந்த இடத்துலயுமே சொல்லல சார். அதனால வந்து நம்ம மாணவர்களோட நலனை நம்ம பாதுகாத்துங்க. பள்ளிக்கூடம் நடத்துறதுல அவங்க நம்ம சொல்லல இல்லைங்களா? கேட்டா தான் பள்ளிதான் நீங்க